சினிமா காதலி. கிராமத்து வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷமே வேற லெவல். ஆனா அங்க இருக்கிறவங்க நகரத்தை பார்த்து அந்த வாழ்க்கை தான் மேலுன்னு நினைச்சு வர்றவங்களும் அதிகம் பேர் இருக்காங்க. அப்படி சென்னை நோக்கி வந்தவன் தான் ரவி. அவருடைய ஊர் பெரம்பலூருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம். ரவியோட அப்பா ஒரு விவசாயி. அவருக்குன்னு இருக்கிற நிலங்களை வச்சு விவசாயம் செஞ்சார். ரவி பெரம்பலூர் டவுன்ல ஒரு காலேஜில் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சான். அந்த படிப்புல சேரும்போது விவசாயம் தான் செய்யணும்னு நினைச்சான். ஆனா படிச்சு முடிக்கும் போது மனசு மாறிட்டான். தமிழ் மேல அவனுக்கு இருந்த பிடிப்பால விவசாய ஐடியாவை விட்டுட்டு சினிமாக்கு பாட்டு எழுதணும்னு நினைச்சு சென்னைக்கு வந்தான். அவனுடைய அப்பா எவ்வளவோ சொல்லி பார்த்தார். என்னுடைய லட்சியமே அதுதான்னு சொல்லிட்டான். ஒரு வருஷம் பார்க்கிறேன், இல்லைன்னா இருக்கவே இருக்க விவசாயம்னு நினைச்சு சென்னையில் ஒரு நண்பன் வீட்டில் தங்கி முயற்சி செய்ய ஆரம்பிச்சான். ஆரம்ப காலமா இருந்ததால நிறைய பாட்டுகளும் கவிதைகளையும் எழுத தொடங்கினான். அங்க வந்து பார்த்தாதான் தெரியுது அவனை மாதிரி நூத்துக்கணக்கான பேர் இருக்காங்கன்னு. போட்டி போட்டு பார்ப்போன்னு முயற்சி செய்யறான். எதுவுமே சரியா கிடைக்கல. கிட்ட வரும்போது வந்த வாய்ப்பும் வேற ஒருத்தருக்கு போகிறத பார்த்தும் முயற்சிய விடாம எடுக்கிறான். சினிமால சிபாரிசு இருந்தாதான் கிடைக்குங்கிற நிலைமைக்கு வந்துட்டான். சில பெரிய மனுஷங்களையும் பார்த்தான். நிறைய மியூசிக் டைரக்டர்ஸையும் நேர்லயே போய் பார்த்தான். எல்லாரும் நல்லா இருக்கு தம்பி, கட்டாயமா சான்ஸ் கொடுக்கறேன்னு சொன்னாங்களே தவிர ஒருத்தரும் அவனை கூப்பிடல. சரி, சினிமாக்கு தான் பாட்டு எழுத முடியல, நம்ம அறிவை வச்சு கதை வசனம் எழுதலாம்னு முடிவு பண்ணினான். நிறைய கதைகளை எழுத ஆரம்பிச்சான். வசனங்களையும் நல்லாவே எழுதினான். சினிமா டைரக்டர்களையும் தயாரிப்பாளர்களையும் சந்திக்க ஆரம்பிச்சான். அவங்களும் நல்லா இருக்கு தம்பி, வாய்ப்பு கொடுக்கறேன்னு சொன்னாங்களே ஒழிய ஒருத்தரும் அவனை கூப்பிடல. நம்ம ரவியோட அழகை பார்த்து அவன் வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருந்த நிர்மலாங்கிற ஒரு பொண்ணு அவனை காதலிக்க ஆரம்பிச்சான். அத ரவியும் நோட்டீஸ் பண்ணினான். சினிமால தான் சான்ஸ் கிடைக்கல, இதுலயாவது சக்சஸ் ஆகுமான்னு அந்த நிர்மலாவோட பழக ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமா தொடர்ந்த உறவு காதலா மாறி கல்யாண லெவலுக்கு பேச ஆரம்பிச்சாங்க. நம்ம ரவி அவனுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடந்ததை சொன்னான். அவங்களால அதை தாங்க முடியல. நிறைய சண்டைகளுக்கு பிறகு சரின்னு சொன்ன அப்பா அம்மா நிர்மலா வீட்டில் அவனை பேச சொன்னாங்க. ரவியும் அவங்க வீட்டில் கேட்க போனான். ஆனா வேலை இல்லாதவனுக்கு எப்படி பொண்ணை தரதுன்னு அவங்க வீட்டிலேயும் சம்மதிக்கல. அதை பார்த்து வருத்தப்பட்ட அந்த பொண்ணு நிர்மலா அவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட அதை சொல்ல அந்த இடத்துல ரவிக்கு ஒரு விடை கிடைச்சது. அந்த ஃப்ரெண்டோட அப்பா சினிமா சம்பந்தப்பட்டவர். அவர் இவன் எழுதின பாடல்களையும் கதைகளையும் படிக்க கேட்டார். ரவி ரொம்ப நல்லா எழுதுறான்னு நினைச்ச அவர் அவருக்கு தெரிஞ்ச தயாரிப்பாளருக்கு ரவியை பத்தி எடுத்து சொன்னார். அந்த தயாரிப்பாளரும் ரவியை பார்த்து சில கதைகளை கேட்டார். அருமையா எடுத்து சொன்ன ரவிக்கு முதல் படத்தை கொடுக்க அவரும் சம்மதிச்சு அட்வான்ஸையும் கொடுத்தார். அடுத்த நாளைக்கு அவன் எழுதின பாடல்களை படிச்ச பிறகு மறுபடியும் அவனை வர சொல்லி அந்த படத்தோட பாடல்களையும் அவனையே எழுதி கொடுக்க சொன்னார். அந்த படப்பிடிப்பு குழு டைரக்டரையும் தேர்ந்தெடுத்தாச்சு, கதாநாயகனையும் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா அந்த ரோலுக்கு இருக்கிற ஒரு நல்ல கதாநாயகி கிடைக்காம கஷ்டப்பட்டாங்க. இந்த சமயத்துல ஒரு நாள் அந்த டைரக்டர் நிர்மலாவை பார்க்க அவளே அந்த படத்துக்கு சரியான கதாநாயகின்னு நினைச்சு நிர்மலாவோட சம்மதத்தோட அவங்க வீட்டில் போய் பேசினார்.
அவங்களும் சரின்னு சொல்ல நிர்மலாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா போச்சு. ரவியோட கதையில தான் நடிக்க போறோன்ற பெருமையிலையும் இருந்தா. ஆனா ரவிக்கு தனக்கு மனைவியா வர்ற போறவ கதாநாயகியா நடிக்க விருப்பம் இல்லை. நிர்மலாவுக்கு விருப்பம் இருந்தாலும் அவனோட விருப்பம் இல்லாமைய நிர்மலா கிட்ட சொன்னா. அதை கேட்ட நிர்மலாவுக்கு சங்கடமா போச்சு. ரவிக்கும் அந்த நிலைமைய எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஆனா நிர்மலா தான் நடிக்க போறேன்னு திடமா சொல்லிட்டா. ரவி அதை வேணான்னு சொன்னா அவனுக்கு அந்த சினிமா வாய்ப்பு போயிடும். நிர்மலாவும் கிடைக்க மாட்டா. தன்னுடைய மனைவி ஒரு சினிமா நடிகைன்னு இருந்தா அவனுக்கு அவமானம்னு நினைச்சான். அதனால அவனுக்கு மனசு சரியா இல்லை. என்னுடைய வாய்ப்புக்காக ஒன்ன கதாநாயகியா பார்க்கறதுல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு நேர்படையா சொன்னான். அவளும் குடும்பம் வேற தொழில் வேறன்னு எடுத்து சொன்னான். சினிமால இருக்கிற அசிங்கங்களை பத்தி ரவி அவளுக்கு எடுத்து சொன்னான். அதுக்கு நிர்மலா விட்டு கொடுக்காம ஆண்கள் சினிமா துறையில இருந்தா அசிங்கம் இல்லை, பெண்கள் சினிமா துறையில வந்தா என்ன அசிங்கம்னு வாதாட ஆரம்பிச்சா. இந்த படத்தை விட்டுட்டு போனா என்னையும் மறந்துடுன்னு நிர்மலா நேரா சொன்னா. குழப்பம் தொடர்ந்தது. டைரக்டருக்கு இவங்க 2 பேரை பத்தின விஷயமே தெரியாது. அந்த படத்தோட பூஜை போடுற நாளும் வந்தது. ஷூட்டிங் எல்லாம் ஆரம்பிச்சது. வேகமா எடுக்கப்பட்ட படம் கொஞ்ச மாசங்கள்லேயே ரிலீஸும் ஆச்சு. கதைக்காகவும் பாட்டுக்காகவும் அந்த படம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஓட ஆரம்பிச்சது. ஆனா அந்த படத்துல நிர்மலாவுக்கு பேர் கிடைக்கல. அந்த படத்தோட சக்சஸுக்கு பிறகு சில தயாரிப்பாளர்கள், இந்த படத்தை நீங்க எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நல்லா பண்ணுங்க சார். Great to finally meet in person. Likewise, here's the agreement. Excellent. This is going to be great. Absolutely. உங்களுக்கு எங்களோட அடுத்த படத்துல சான்ஸ் கொடுக்குறோம் ரவி சார். பிரமாதமா பண்ணி கொடுங்க. தேங்க்ஸ் சார். ரவியோட 3 படங்கள் புக் பண்ண தயாரா இருந்தாங்க. நல்ல பேரும் கிடைச்சது. ஆனா படங்களும் வேணாம், நிர்மலாவும் வேணாங்கிற முடிவுக்கு வந்த ரவி ஊரை பார்க்க கிளம்பி போனான். அப்பாவோட சேர்ந்து விவசாயத்தை பார்க்க ஆரம்பிச்சான். இந்த வெயில் அதிகமா இல்ல. ஆமா, ஆனா வேலை செய்ய சந்தோஷமா இருக்கு. அந்த பக்கம் போகலாமா? சரி போகலாம். 3 மாசங்கள் ஆச்சு. ஒரு நாள் கார்த்தால ரவியோட வீட்டுக்கு நிர்மலா சர்ப்ரைஸா வந்து நின்னா. நமஸ்காரம். வாமா நிர்மலா, உள்ள வாமா. சந்தோஷமா இருக்கு. உள்ள வாமா. அவனையும் அவங்க அப்பா அம்மாவையும் பார்த்து நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டான். தனக்கு தன்னுடைய காதலி தான் வேணும், சினிமா காதலி வேணாம்னு நிர்மலா கிட்ட சொன்னான். அதுக்கு நிர்மலா தன்னுடைய சினிமா ஆசையை விட்டுட்டதாகவும் ரவிதான் முக்கியம்னு மனசை விட்டு பேசினான். இருந்தாலும் ரவிய அந்த படங்களை ஒத்துக்க சொன்னான். அதுக்கு ரவி கையில இருக்கிற விவசாயத்தை விட்டுட்டு இல்லாததை தேடி தேடி அலையறதுல தனக்கு இஷ்டம் இல்லைன்னு தெள்ள தெளிவா சொன்னான். அந்த வார்த்தைகளை மதிச்ச நிர்மலாவுக்கு மனசு சந்தோஷமானதுல ஆச்சரியமே இல்லை. அதுக்கப்புறம் என்ன, கல்யாணமும் நடந்தது, கதையும் முடிந்தது. ஆமா, இனி நமது புது கதை ஆரம்பம். எண்ணம் எழுத்து நைத்ருவன்.